மிக முக்கியமான பாதாள உலகக்குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு கடந்த ஒரு வருடமாக அவர் பெலிசரை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அங்கே வச்சு தான் நாளட்ட பயங்கரமாக விசாரணைகள் எல்லாம் நடத்தி அந்த விசாரணைகளில் ஏராளமான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்க எஸ் போதராகம அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இவரை கொண்டு போயிட்டு பூசா சிறைச்சாலையில் அடைச்சி வைக்க சொல்லி. ஏன்னு சொன்னால் பூசா சிறைச்சாலை ஒப்பீட்டளவில் அதி உயர் பாதுகாப்பு நிறைந்த சிறைச்சாலை. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குத்தான், இவருடைய எதிரிகள் அங்கேயும் இருப்பார்கள் தான், இருந்தாலும் ஒப்பீட்டளவில் அங்கே பாதுகாப்பு அதிகம் என்று சொல்லி நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கக்குள்ள கெஹல் பத்ர பத்மையினுடைய லோயர் சட்டத்தரணி கேட்டிருந்தவர் இவரை வேறு பாதுகாப்பான சிறைச்சாலைக்கு மாற்றணும். ஏன்னு சொன்னால் பெலிசர சிறைச்சாலையில் இவருக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதனால இப்போ பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அப்போ பூசா சிறைச்சாலையில் எதிரிகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கேயும் இருப்பார்கள், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியும் இருப்பார்கள் தானே. எனவே எங்கே இருந்தாலும் ஆபத்து தான், ஒன்றுமே செய்யலாது. கத்தி எடுத்தாக்களுக்கு கத்தியால் தான் ஏதாவது நடக்கும் என்று சொல்லி சொல்கிறது தானே. எனவே இவரே ஆக்களை வச்சு அரேஞ்ச் பண்ணி நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு கணேமுல்ல சஞ்சீவை அவருடைய கதையை முடித்தவர் தானே இவர். எனவே இவருக்கும் எப்போவுமே ஒரு ஆபத்து இருந்தும் தான் இருக்கும். அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசா சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் வழங்கிய வாக்குமூலங்கள் மற்றும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து இன்னும் பல கைதுகள் மிக விரைவில் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமன்னாரில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. நேற்று காலை, அதாவது கணவன் நடத்திய தாக்குதலில் மனைவி பலியாகி இருக்கின்றார். கணவன் கத்தியால குத்திக்கார் மனைவியை, ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக. அதனால படுகாயமடைந்த மனைவி தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு அங்கே உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், தலைமன்னாரில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் வீதி இருக்குதானே, புகையிரத வீதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை போல நடக்கு. அதனால கணவனுக்கு மனைவிக்கு இடையில வாக்குவாதங்கள் சண்டை நேற்று காலமாக ஒரு 9:30 மணி போல கணவன் இந்த கொடூரமான தாக்குதலை மனைவிக்கு மேலே நடத்தி 2 பிள்ளைகளினுடைய தாயார் 28 வயதுடைய கோகுலன் சோனியா என அழைக்கப்படுகின்ற குடும்ப பெண் பலியாகி இருக்கின்றார். எனவே குடும்ப பிரச்சனைகள், குடும்ப வன்முறைகள் காரணமாக இந்த மாதிரி உயிரிழப்புகள் வாரது, கொலை சம்பவங்கள் நடக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனைன்னு சொன்னால் 2 பேரும் ஈக்குவலாக தானே சண்டை பிடிச்சிருப்பினும், 2 பேரும் மாறி மாறி ஆளையால் குற்றஞ்சாட்டிப்பினும் தானே. அப்போ பெண்களை விட ஆண்கள் உடல் ரீதியாக வலிமை என்றதுக்காக உடனே குத்தி கொலை செய்யலாமா? அது போல தானே அது. எனவே வாக்குவாதப்படலாம், சண்டை பிடிக்கலாம், அல்லது மாறி மாறி குற்றங்கள் சாட்டலாம். ஆனால் கத்தியை தூக்கி குத்துற அளவுக்கு போகக்கூடாதுன்றதான் இப்போ போலீஸ் வந்தால் உடனடியாக கைது செய்துட்டுது. இனி இப்போதைக்கு வெளியில் வரையிலாது உள்ளுக்கான் இருக்கணும். உள்ளுக்க இருந்து ஒரு 5 நாள் 10 நாள் கழித்து அவசரப்பட்டுட்டனோ என்று சொல்லி யோசிச்சு கவலைப்படுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, ஒரு பிரயோசனமும் கிடையாது. 2 பிள்ளைகள் இருக்கணும், 10 வயதுக்கு உட்பட்ட 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் தானே இனி பாவம். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. உடனடியாக அந்த குறிப்பிட்ட கணவர் 32 வயது அவர் கைது செய்யப்பட்டுக்காராம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவைக்கு ஏற்கனவே பிரச்சனை கொஞ்சம் காலமாக பிரிஞ்சு செப்பரேட்டாக இருந்தவையாம், தனித்தனியாக இருந்தவையாம். பிறகு இப்போ கிட்டல தானே ஒன்று சேர்ந்தவையாம். சேர்ந்தா பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு பேசாமல் செப்பரேட்டாகவே இருந்திருக்கலாம் தானே. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற மற்றொரு துயரமான சம்பவம். ரயில் ஒன்றுடன் மோதி, கார் மோதி அந்த சம்பவ இடத்திலே ஒரு பெண் பலியாகி இருக்கின்றார். மேலும் 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண் கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் அக்ஷயா என சொல்லப்படுகிறது. எனவே ரயில் பாதையில் கார் போகைக்குள்ள யாழ்ப்பாணத்தை நோக்கி வேகமாக போய்கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குதானே, அதில் மோதப்பட்டு தான் இந்த உயிரிழப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி, என்னென்னு சொன்னால் எத்தனையோ இடங்களில் பாதுகாப்பு கடவைகள் கிடையாது. அது பாதுகாப்பு கடவைகள் இல்லை என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், போய்கொண்டிருக்கக்குள்ள எதிர்பக்கம் ரயில் ரோட்டு வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒருக்கா 2 பக்கம் வெட்டி பார்க்குறதால ஒரு தப்புமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொஞ்ச நேரம் வாகனத்தை ஸ்லோ பண்ணுறதாலேயோ அல்லது ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதாலேயோ ஒன்றுமே குறைய போகிறது இல்லை. அதுதான் பாதுகாப்பு கடவைகளோ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரியுது தானே. அப்போ நாங்கள்லாம் எங்களை பாதுகாக்கணும். பாதுகாப்பு கடவை இல்லை, அது எங்கட பிள்ளை இல்லை, அரசாங்கத்தின பிள்ளை தானண்டி போட்டு நாங்கள்
கொண்டே வாகனத்தை கொண்டே செருகலாமா? இல்லை தானே. எனவே முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் தங்களில் அக்கறையாக இருந்தால் தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகளை வந்து கொஞ்சமாவது குறைக்க முடியும். எனவே இப்படியான சம்பவங்களும் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுவும் துயரமான விஷயம்தான். இதுக்கெல்லாம் எப்போ முடிவென்று தான் தெரியலை. யாழ்ப்பாணத்தில் 19 இந்திய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, காங்கேசன்துறை துறைமுகம் இருக்குத்தானே, அதுல இருந்து கப்பல் போகும் தானே நாகப்பட்டினத்துக்கு. அப்படி கப்பல் ஒன்று போக வழி கிடைக்குள்ள அதுல பயணிகள் ஏறைக்குள்ள வந்து ஒரு 19 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு டீமா வந்திருக்கணும். அப்ப அவர்களுடைய செயல்பாட்டில் வந்து அங்க இருந்த சுங்க அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாகவும், எனவே அவர்களை வந்து மறைச்சு செக் பண்ணதாகவும், அவர்களிடமிருந்து ஏராளமான தங்கம் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கையிலிருந்து தங்கத்தை வந்து நூதனமான முறையில் இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு போக முற்பட்டார்கள் இந்த 19 பேரும் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் வந்து இப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்தியாவில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. எந்த விதமான சோதனை நடவடிக்கைகளோ அல்லது கைது நடவடிக்கைகளோ இடம்பெற மாட்டாது. அவர்கள் பயப்படாமல் தாராளமாக வரலாம் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதுவும் யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லியிருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இடைத்தங்கல் முகாம்களில் இருக்கின்ற நீண்ட காலமாக அங்கே இருக்கக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் தாராளமாக இலங்கைக்கு வரலாம். எந்த ஒரு சர்வதேச விமான நிலையம் ஊடாகவும் பெறலாம் என்று சொல்லியிருக்கார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பாலையும் பெறலாம், கட்டுநாயக்காவாலையும் பெறலாம், அதே போல யாழ்ப்பாணமும் சர்வதேச விமான நிலையம் தானே. எனவே யாழ்ப்பாணத்துக்கு கூடாகவும் பெறலாம் என்று சொல்லி எப்படியாவது பெறலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. கைது நடவடிக்கைகளோ அல்லது தீவிரமான விசாரணை நடவடிக்கைகளோ எதுவுமே இடம்பெற மாட்டாது. எல்லோரும் அச்சமின்றி வரலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அப்படி வருபவர்களை மீள் குடியேற்றுவதற்கான நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார். அதே போல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வெளியிட்ட மற்றொரு கருத்து ஒன்று என்று சொன்னா, இந்த காணி விடுவிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குதானே, அதனால வலிகாமம் வடக்கு, பலாலி, குறும்பசிட்டி இந்த பகுதிகளைச் சேர்ந்த காணிகள் வரும் வாரங்களில் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும், விடுவிக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். அதே வேளையில் பலாலி விமான நிலையத்தை வந்து விஸ்தரிக்கிறதுக்காக சில காணிகள் வந்து கையகப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த காணிகளை வந்து விடுவிக்க இயலாது. ஏன்னு சொன்னா ஏர்போர்ட்டை வந்து பெருப்பிச்சு தான் ஆகணும், வர வழியே இல்லை. அதனால வந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குறேன்னு சொல்லி, அதுவும் இப்போதைய இந்த 2026ஆம் ஆண்டின் இப்போதைய காலப்பகுதிக்கான சந்தை பெறுமதி இருக்குந்தானே, எனவே அந்த சந்தை பெறுமதியினுடைய அடிப்படையில் வந்து இழப்பீடுகள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அறிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று தடம் புரண்டு விழுந்திருக்கிறது. கொக்காவில் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு லொரியில வந்து மருந்து ஏற்றி கொண்டு போயிருக்கணும். அந்த லொரி வந்து ஏதோ பிரச்சனையால வந்து பிறண்டுட்டுது. நல்ல காலம் ஒருத்தருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கு பிறகு வேறொரு வாகனத்தை கொண்டு வந்து அதில் அந்த மருந்துகள் எல்லாம் ஏற்றி கொண்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் மருந்துகளுக்கும் வந்து ஆகாது போல நடக்குது, பொருத்தம் இல்லை போல நடக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து களஞ்சிய சாலை வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு கோடிக்கணக்கான பெறுமதி உள்ள மருந்துகள் வந்து தீயில் எரிந்தன என்று சொல்லி அப்போ சொல்லப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து கொண்டு போகிற லொரி வந்து கவுண்ட் இருக்குது. எனவே யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் மருந்துகளுக்கும் வந்து ஏதோ எட்டா பொருத்தம் போல நடக்கு. அதை என்னன்றக்கா பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசாவும் நிக்கினம். அங்கால மேலே செய்தி போடப்பட்டிருக்குது, மன்னாரில் எண்ணெய் அகழ்வுக்கு அனுமதி பத்திரம் வழங்கல் செய்தி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களுக்கு நல்ல செய்தி, மக்கள் எல்லாருக்கும் வந்து நல்ல செய்தி. ஆனால் இவைக்கு நல்ல செய்தியோ கிடையாது. இவைக்கு வந்து முகம் பாடி இருக்கு பாருங்க. அதுலேயும் பாருங்க, சஜித் பிரேமதாசான முகத்தை விடவும் நாமல் ராஜபக்சவனுடைய முகம் வந்து பயங்கரமாக வாடி போயிருக்குது. ஏனண்டா இப்போ மட்டும் அவேண்ட ஆட்சி இருக்கணும், எவ்வளோ காசு பார்க்கலாம் சொல்லுங்க, எவ்வளோ சுருட்டலாம் சொல்லுங்க. ஆகும் அதை விட்டுட்டு இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறபடியால் ஒன்றுமே செய்யலாது. அதனால் வந்து எண்ணெய் கிடைத்தால் என்று போட்டு 2 கேள்விக்குறி போட்டு கிடக்கு. எண்ணெய் கிடைச்சா என்ன செய்கிற மாதிரி யோசிக்கணும் போல கிடக்கு. ஒன்றுமே செய்யலாது. எண்ணெய் கிடைச்சா பொதுமக்களுக்கு தான் நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, பேசாமல் நீங்கள் இருக்க வேண்டியான். எனவே அந்த ஒரு கருத்தை சொல்லும் விதமாக இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் முந்தைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.